திவ்ய நற்கருணையை மட்டுமே உட்கொண்டு 51 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த நபரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? மார்த்தா ராபின் 1902 ஆண்டு மார்ச் 13 அன்று பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தார். அவர் ஜோசப் மைக்கேல் ராபின் மற்றும் அமேலியா செலஸ்டின் ராபின் ஆகியோரின் 6வது மற்றும் கடைசி குழந்தையாவார். 1903 ஆண்டு மார்த்தா மற்றும் அவரது அக்கா கிளெமென்ஸ் இருவருக்கும் டைபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டது. இதில் கிளெமென்ஸ் இறந்துவிட்டார். மார்த்தா உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்தாலும் மீண்டார். ஆனால் அதன் பிறகு அவரது உடல் நலம் பலவீனமாகவே இருந்தது. 1918 ஆண்டு டிசம்பர் 1 அன்று அவர் மீண்டும் நோயுற்றார். மருத்துவர்கள் அவருக்கு மூளைக்கட்டி இருக்கலாம் என சந்தேகித்தனர். அவர் 4 நாட்கள் கோமா நிலையில் இருந்தார். பின்னர் சில வாரங்கள் நல்ல நிலையில் இருந்தாலும் நோய் மீண்டும் மோசமடைந்தது. அவர் பகுதி ஊனமுற்றார். பார்வை குறைபாடு ஏற்பட்டது. சில மாதங்களுக்கு முழுமையாக கண் பார்வையும் இழந்தார். 1921 ஏப்ரல் மே மாதங்களில் சிறிது முன்னேற்றம் இருந்தாலும் தொடர்ந்து பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டன. இறுதியில் 1928 மே மாதத்திலிருந்து கீழ் உடல் முழுவதும் நிரந்தரமாக செயலிழந்தது. அதற்கு பிறகும் அவர் வீட்டிலேயே வாழ்ந்தார். அவரால் எந்த உணவும் திரவமும் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. குடும்பத்தினரும் நண்பர்களும் அவரை கவனித்தனர். பல நோயாளிகளைப் போலவே அவரும் சுற்றி இருந்தவர்களின் புரிதல் இல்லாமையால் துன்பப்பட்டார். ஒளி அதிகமாக தாங்க முடியாத நிலை காரணமாக இருண்ட அறையில் தனிமையாக வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. 1930 முதல், அதாவது அவரது 28வது வயது முதல் அவர் வாரத்துக்கு ஒரு முறை திவ்ய நற்கருணையை மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டார் என்று கூறப்படுகிறது. அவரது மரணம் வரை, அதாவது 51 ஆண்டுகள் தொடர்ந்து நற்கருணையை மட்டுமே உட்கொண்டு அவர் ஜீவனோடு வாழ்ந்தார். 1931 அக்டோபர் நவம்பர் மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கிறிஸ்துவின் வேதனை, அதாவது பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அனுபவிப்பது போன்ற அனுபவம் அவருக்கு ஏற்பட்டது. இது 1981 வரை, அதாவது அவருடைய மரணம் வரை தொடர்ந்தது. இதற்கு பல நண்பர்கள், குடும்பத்தினர் மற்றும் ஆசாரியர்கள் சாட்சியாக இருந்தனர். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 1981 ஆண்டு அதிகாலையில் அவர் மரணமடைந்தார். அதிக சோர்வு காரணமாக இது நடந்தது என்று கருதப்படுகிறது. அவரது இறுதிச் சடங்கு திருப்பலியில் 4 ஆயர்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட குருக்கள் கலந்து கொண்டனர். குருவானவர் திருப்பலியை நடத்தும்போது அப்பமானது உண்மையிலேயே கிறிஸ்துவின் திருவுடலாக மாறுகின்றது. திருப்பலியில் நாம் பெறும் அந்த திவ்ய நற்கருணையை ஒருபோதும் அலட்சியமாக எண்ண வேண்டாம். கிறிஸ்துவின் திரு